டைப் ரேஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க 12.1ல பாருங்க. சிஹெச்ஏஆர் சார்ன்னு சொல்றாங்க. ஐஎன்டி இன்ட்டு ஷார்ட் இன்ட்டு லாங் இன்ட்டு ஃப்ளோட்டு டபுள் லாங் டபுள் இதெல்லாம் என்ன அப்படின்னாக்கா இதுக்கு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. சார் அப்படின்னாக்கா -128லேருந்து +127 வரைக்கும். இன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா -32,768லேருந்து +32,767 வரைக்கும். தென் ஷார்ட் இன்ட்டு அதே மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க வேல்யூஸ். ஸோ இது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் ரேஞ்ச். சரிங்களா, ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒவ்வொரு ரேஞ்ச் இருக்கு. அது இதுதான் C++ல. அதில் ஃபர்ஸ்ட் இன்டீஜர் டைப் இப்போ பார்க்க போறோம். அதாவது ஐஎன்டினா இன்டீஜர். An integer is an integral whole number without a decimal point. These numbers are used for counting. For example, 26,373 minus 1,729 are valid integers. Normal and integers can hold number of minus 32,768 to plus 32,767. However, if the need be, the longer integer, that is long int, can also be used for hold integers from -2 147 460 483 648 to 2 147 483 648. ஸோ இன்டீஜர் அதாவது ஐஎன்டி அந்த ஷார்ட் ஃபார்ம். இன்டீஜர் டைப்னா என்னன்னாக்கா இது எல்லாமே ஹோல் நம்பர்ல வரும். டெசிமல் பாயிண்ட் இல்லாம வர்றது தான் இன்டீஜர். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹோல் நம்பர்ல இருக்கும், டெசிமல் பாயிண்ட் அதாவது புள்ளி இல்லாம இருக்கிறது தான் இன்டீஜர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நம்பர் கவுண்டிங்ஸ்ல இருக்கும். என்ன மாதிரி கவுண்டிங்ஸ் தான்? எக்ஸாம்பிளுக்கு 26 373 -1729 இந்த மாதிரிலாம் வேலிட் இன்டீஜர்ஸ் இருக்கு. இந்த இன்டீஜர்ஸ் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சில நம்பர்ஸ்ல இது இருக்கும். நார்மலாவே பாத்தீங்கன்னாக்கா -32,768லேருந்து -32,767 வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இது எக்ஸ்டெண்ட் பண்ணாக்கா லாங் இன்டீஜருக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாக்கா நீங்க -2 147 486 அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இன்டீஜர் டைப். Next, floating type. Float. The floating point number has a decimal point. Even if it has an integral value, it must include a decimal point at the end. These numbers are used for measuring quantities. Example of valid floating point number are 27.4 minus 927 40.03. A float type can be used to hold number 3.4 into 10 minus to power of 38 to 3.4 into